பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். Matthew chapter 21 verse 2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே அப்படின்னு சொல்லி நாம் ஞாபகப்படுத்துகிற கர்த்தருடைய எருசலேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்த அந்த ஜெயத்தோடு கடந்து வந்த ஒரு நாள் என்று நாம் இதை நினைவு கூறுகிறோம். உலகமெங்கும் இந்த நாளிலே எல்லா திருச்சபைகளிலும் பாம் சண்டேவாக இதை கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு இந்த நாளிலே என்ன நடந்தது, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ முறை எருசலேம் பட்டணத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் இது அவர் கடைசியாக எருசலேமுக்கு வந்த ஒரு பவனியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆடாக அவர் கடந்து வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் இதை ஒரு சிக்னிஃபிகன்ஸ், இந்த நாளுக்கு ஆண்டவர் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாங்க. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அது நடக்கிறத பார்க்கிறோம். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் நமக்கு பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேலே, கழுதை குட்டியின் மேலே அவர் பவனியாய் அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வர்றாரு. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஓசன்னா ஹோசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை துதிக்கிறாங்க, பாடுறாங்க, அவரை புகழுகிறார்கள். அப்படின்னு இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது பரிசேயர்களாம் அதை கேட்டு சீஷர்களை அதட்டுங்க, ஏன் இவ்வளோ சத்தப்படுறாங்க, ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவங்க கூப்பிடலைன்னா அந்த கல்லுகளே கூப்பிடும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளிலே நம்ம நினைவு கூறுகிறோம். இதை தான் நம்ம புனித ஒரு வாரம், இந்த வாரத்தை தான் நம்ம என்ன வாரம் சொல்கிறோம்? ஹோலி வீக். இதில் தான் நம்ம மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூறுகிற நாட்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கடைசியில் சீஷர்களோடு பந்தின விருந்து, சீஷர்களுடைய கால்களை கழுவினது, கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் கதறி அழுது ஜெபித்தது, அவரை கல்வரை பிடிக்கிறவர்களைப் போல பிடித்து கொண்டு போனது, எல்லாவற்றையும் நம்ம இந்த வாரத்தில் நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்றைக்கி நம்ம இதில் வாசித்தது போல கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதையை கவிழ்த்து கொண்டு வாருங்கள், அவைகள் எனக்கு வேண்டும், the Lord needs it அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். அந்த மாதிரிதான பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டு இருந்தோம். அப்படி தானே?
எந்த விடுதலையுமே இல்லாமல் ஒருவேளை பாவத்துக்குள்ள கட்டப்பட்டிருந்திருக்கலாம், அக்கிரம சிந்தையில் கட்டப்பட்டிருந்திருக்கலாம், சாபத்தின் கட்டுகளாக இருந்திருக்கலாம், மந்திரவாதத்தின் கட்டுகளாக இருந்திருக்கலாம், இந்த உலகத்தின் போக்கில் இல்லை பாரம்பரியம் கூட நம்மளை நிறைய நேரம் கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த கட்டிலிருந்தெல்லாம் நம்மளை கர்த்தர் அவிழ்த்து இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் தேவைன்னு சொல்லி நம்மளை எல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரே. இந்த கழுதையின் மேலே கர்த்தர் சவாரி செய்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. கழுதை என்பது எதை குறிக்கிறது? ஒரு சாந்தமுள்ள ஒரு மிருகம். குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் இருக்குதா? நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் சும்மா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு கழுதை வேணுமா, குதிரையில் ஏறி போகிறீங்கன்னா நம்ம எல்லாருமே எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? குதிரையை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையான ஒரு, யாருமே பெருசாக கழுதையை அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இல்லையா? அது ஒரு ஒரு சுமை சுமக்கிறதுக்கு அந்த மாதிரி காரியத்துக்கு தான் கழுதையை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு கழுதையின் மேலே அவர் ஏறி வந்தார். இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒருவேளை உலகம் நம்மளை இன்சிக்னிஃபிகன்ஸாக நம்மளை பார்க்கலாம். ஆனால் இந்த மண் பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. எவ்வளோ நல்ல தேவன். எத்தனையோ புத்திசாலிகள், எத்தனையோ பலசாலிகள், எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ பணம் படைத்தவர்கள் இந்த பூமியில் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய அந்த கழுதை மேலே, இந்த கழுதை குட்டியின் மேலே கர்த்தர் பவனி வருகிறார். ஆமேன். அந்த கழுதைக்கு ஏதாவது ஒருவேளை அந்த கழுதை நினச்சிருக்கோம்ப்பா, எல்லாரும் என்னைய இப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் எனக்கு முன்னால் இப்படி வணங்குறாங்களே. ஆனால் அந்த கழுதைக்கல்ல, அந்த கழுதையின் மேலே பவனி செய்த இயேசுவுக்கு அந்த கணம். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு கூட ஒருவேளை சிலர் பாராட்டுகளை கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஊழியம் செய்றீங்க, நல்லா அழகாக பேசுகிறீங்க, நல்லா குக் பண்ணுறீங்க, நல்லா சமைக்கிறீங்க, நிறைய பாராட்டுகள். இந்த பாராட்டுகளுக்கெல்லாம் உரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். அந்த தாழ்மை நமக்கு எப்போதும் இருக்கும்போது, கர்த்தரை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கும்போது, அதான் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பெருக பெருக பெருக, நான் சிறுக சிறுக ஆண்டவர் பெருகிறார். இப்போ நான் என்னைய உயர்த்த உயர்த்த யார் குறைஞ்சிக்கிட்டே போகிறா? ஜீசஸ் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த புகழ்ச்சி இந்த மாதிரியான ஒரு ட்ராப்லலாம் நம்ம போய் சிக்கிடக்கூடாது. எல்லாமே ஒரு ஒரு காரியங்களாய் காணப்படுகிறது. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும். ஆமேன். அந்த கழுதையின் மேலே ஆண்டவர் ஏறி சவாரி செய்கிறீங்களாப்பா, எனக்குள்ள வாசம் செய்கிறீங்களா, எனக்குள்ளேருந்து கிரியை செய்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் நம்மளுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் கொடுத்து இன்னொரு பாம் சண்டேவை நம்ம லைஃப்பில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையின் நாட்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. மத்தேயு 21 2வது வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்துல நம்ம எத்தனையோ குட்டிகள், எத்தனையோ கழுதைகள் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறதே, அவைகளையும் நாம் அவிழ்த்து இயேசுவின் இடத்திலே கொண்டு வர வேண்டுமே. ஆண்டவர் இந்த நாட்களிலே, ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலே நமக்கு தெரிந்து, நமக்கு அறிமுகமான நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அநேகருக்கு இந்த நற்செய்தி கடந்து செல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி கூட அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?